Hey guys, good morning. Welcome back to my channel. This is Vijay from Event Traders. இந்த வீடியோல நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் கேண்டில்ல நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி இருந்தது. பட் ஈவன் தோ செல்லிங் ஆக்டிவிட்டி இருந்தாலும் இந்த டிமாண்ட் ஜோன் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பையிங் ஆக்டிவிட்டி வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அகைன் பையர்ஸ் வந்து ஸ்லோலி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் மேல் கொண்டு போறதுக்கு பையர்ஸ் ஸ்லோவா என்டர் ஆயிட்டு இருக்காங்க இந்த கேண்டில்ல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,800லேருந்து 22,900. ஸோ இந்த ஜோன் எல்லாமே நமக்கு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் ஜோன் அப்படிங்கும்போது 22,700. ஸோ 22,700 கீழே பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது நிஃப்டி 22,500 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்க மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஜோன்ஸ் எல்லாமே சப்ளை அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் பிளானுக்கான என்ட்ரி லொகேஷன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ப்ரைஸோட பிஹேவியர் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி நம்மளோட கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் நம்மளோட ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா -478 லாட் வந்து நெட் டெல்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 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 பையிங் கிரியேட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பையிங் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ தென் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புல்லிஷ் அப்சைட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மேபி 22,900. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் கீழே வரலாம். இப்போவே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேண்டாம். பட் அந்த ஏரியாவில் நம்ம எப்படி ப்ரைஸோட பிஹேவியர் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தர் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே 22,680லேருந்து 670லேருந்து. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு பையிங் ஜோன். அட் த சேம் டைம் இங்கே வந்து நல்ல ஒரு லிக்விடிட்டியும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நல்ல செல்லிங் ஆக்டிவிட்டியும் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி ஜோன். ஸோ இந்த ஜோனை நமக்கு பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஃபர்தர் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இன்கேஸ் சஸ்டைன் ஆகுது மேலேயே அப்படிங்கும் போது நமக்கு வந்து டே ஹை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அகைன் டே ஹை வந்து நமக்கு அன்செக்யூரா இருக்கிறதுனால டே ஹை டெஸ்ட் பண்ணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 22,824லேருந்து 824லேருந்து 22,900 வரைக்கும் இது எல்லாமே வந்து நமக்கான செல்லிங் பாயிண்ட்ஸ். ஸோ ரிவர்சலுக்கான பொட்டன்ஷியல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இஃப் இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது 22,900 பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது 23,180 100 2380 அந்த லெவல்ஸ் லைக் பிக் செல்லர் ஜோன் இங்கே மார்க் பண்ணியிருக்கு. இந்த சப்ளை ஜோன் வந்து நமக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ரெட்டாக இருக்குது. பட் இதில் செல்லர்ஸ் இருக்காங்கன்னா செல்லர்ஸ் கிடையாது. இதில் பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணுவோம் இந்த கேண்டிலோட க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும் லைக் இதில் ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கா செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பையர்ஸ் இருந்தாலும் இந்த ஏரியாவில் பையர்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பையர்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்காங்க. ஸோ அகைன் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுமா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை இந்த டிமாண்ட் ஜோன் பிரேக் பண்ணி கீழே ப்ரைஸ் வருதா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பனாக இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது நிஃப்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ப்ரிடிக்டட் ஹை அண்ட் லோவை வந்து நம்மளோட சார்ட்ல பிளாட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சார்ட்ல வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹை. இந்த ஜோன் வந்து நமக்கு ப்ரிடிக்டட் ரேஞ்சோட லோ. ஸோ இன்னைக்கான ரேஞ்ச் லோ அண்ட் ஹை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம ப்ரைஸோட மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் இந்த ஜோன் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபர்தர் அந்த அந்த டைரக்ஷன்ல வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோன்ல எப்படி பிரைஸோட பிஹேவியர் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி பிரைஸோட மூவ்மெண்ட் அண்ட் பிரைஸோட ஆக்ஷன்ஸ். ஸோ லைக் ஆர்டர் ஃப்ளோவில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க பையர்ஸ் எப்படி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாமே கன்சாலிடேட்டடாக நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் அந்த இடத்த நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்லை ஃபர்தர் ட்ரெண்ட் கண்டினியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்றது எல்லாமே. ஸோ ஸோ இப்போதைக்கு இந்த டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. பட் ஹவவர் இந்த கேண்டில் நல்ல ஒரு ரெட் கேண்டில். பட் இதுல நம்ம பையர் இந்த கேண்டில் செல்லர் இல்ல பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேண்டில் லைக் பிரைஸ் கீழே போனாலுமே நமக்கு அதுல பையர்ஸ் வந்து ஸ்லோவா என்டர் ஆயிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஸ்லோவா பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் சைடு வேஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேண்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் டெல்டா நமக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டே ஹை அண்ட் இந்த ஜோன் லைக் 22,900 22,800 இந்த லெவல் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணி இது ஒரு நல்ல ஒரு செல்லிங் டெல்டாவோட நமக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நிப்டி. அஸ் ஆஃப் நவ் இந்த கேண்டில்ல ஒரு நல்ல ஒரு செல்லிங் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ தட் நம்ம வந்து என்ட்ரி எங்க பிளான் பண்றோம், எங்க நம்மளோட டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்றது எல்லாமே நம்ம தெளிவா இதுல உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி லைக் ட்ரேட் பண்றோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீடியோவோட எண்ட்ல போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவையும் இதுலயே நம்ம கம்பைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் பாருங்க. எப்படி இன்னைக்கு பிரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்கு, தென் நம்மளோட மார்க் பண்ணியிருக்கிற இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா தெரியும். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஆர்டர் ஃப்ளோவோட எஃபெக்டிவ்னஸ் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தெளிவா பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ல பையர்ஸ் வந்து ஸ்லோவா கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா வந்து -120 ஸ்டில் வந்து செல்லர்ஸ் டாமினன்ட்டா தான் இருக்காங்க. பட் ஈவன் தோ செல்லர்ஸ் டாமினன்ட்டா இருந்தாலும் கொஞ்சம் பிரைஸ்ல வந்து ஒரு வீக் ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட். இன்கேஸ் பிரைஸ் இந்த ஜோனுக்கு மேல டிமாண்ட் ஜோனுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம ஃபர்தர் டே ஹை போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹவவர் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ டிமாண்ட் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது டிமாண்ட் ஜோனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் இந்த கேண்டில் செல்லர்ஸ் தான் வந்து டாமினெண்டா இருக்காங்க. ஸோ ஃபர்தர் கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த கேண்டில் நமக்கு இன்சைட் டக்குன்னு ஒரு ஒரு இன்சைட்ல வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ இட்ஸ் லைக் அ ட்ராப் ஃபார் செல்லர்ஸ். ஸோ அதுதான் நடக்கும். ஸோ பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. லைக் ஒரு ட்ராப் மூவ்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ கீழே போற மாதிரி போயிட்டு அகைன் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மேலே வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மேலே நமக்கு பிரைஸ் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஃபர்தர் அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ டெல்டா பார்த்தீங்கன்னா as of now இந்த கேண்டில்ல -53 அண்ட் குமுலேட்டிவ் டெல்டா -21 நாட் அ ஸ்ட்ராங் செல்லிங். ஸோ இந்த ஒரு 3-4 கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி எதுவுமே நடக்கல. ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து டிமாண்ட் ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கரண்ட் கேண்டில்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. டெல்டா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டெல்டா 230 பாசிட்டிவ் டெல்டா அக்ரஸிவ் பையர்ஸ் வந்து என்டர் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த கேண்டிலோட க்ளோஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிமாண்ட் ஜோனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் இது. ஸோ அகைன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். அண்ட் தென் ஒரு புல் பேக் வந்து 22,710 இந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22,710 720 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ ஒரு புல் பேக்கில். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து இந்த கேண்டிலோட லோ வந்து நான் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இதான் என்னோட என்ட்ரியா இருக்கும் ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி. ஸோ இந்த கேண்டில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். நல்ல ஒரு பையிங் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அகைன் எப்பவுமே வந்து நம்ம புல் பேக்கில் தான் என்ட்ரி எடுப்போம். ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம் தப்பில்ல.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு சின்ன புல் பேக் வரும் கண்டிப்பா. ஸோ அந்த புல் பேக்ல நமக்கு ஏதாவது லைக் என்ட்ரி கிடைச்சதுன்னா, ஸோ இந்த 4த் கேண்டில் பாருங்க நல்ல ஒரு பையிங் கேண்டில். இதுவும் நல்ல ஒரு அக்ரெசிவ் பையிங் கேண்டில். பட் இந்த கேண்டில்ல கொஞ்சம் செல்லர்ஸ் புஷ் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிக் செல்லர் ஜோன் இருக்கு. ஸோ இந்த செல்லர் ஜோன்ல இருந்து பிரைஸ் கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு புல் பேக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்கும். அகைன் ஒரு சின்ன புல் பேக் அதுக்கப்புறம் மறுபடியும் அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செல்லிங்க்கு கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தர் அப் சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
நிஃப்டி வந்து கொஞ்சம் வேலடைலா இருக்கு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, டே லோ டெஸ்ட் பண்ணல. பட் ஸ்டில் இந்த டிமாண்ட் ஜோன் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர் இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேண்டில். ஸோ ஏன்னா, இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. 970 லாட்ஸ் வந்து அக்ரெசிவ் செல்லிங் இப்போதைக்கு இதுவரைக்கும் 900 லாட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 921 லாட்ஸ் வந்து செல்லிங் டெல்டா இருக்கு. ஸோ மீனிங் தட் இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க அக்ரெசிவா. பட் நெக்ஸ்ட் கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த கேண்டில் ஃபர்தர் டிமாண்ட் ஜோனுக்கு கீழ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது, நம்ம ஃபர்தர் டவுன் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. பட் ஸ்டில் நம்ம வந்து பிரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆகுறதுனால, என்னோட வியூ ஸ்டில் அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது தான் என்னோட வியூவா இருக்கும். டிமாண்ட் ஜோனுக்கு கீழ வந்து மொமெண்டம் வீக் ஆகுது அப்படிங்கும்போது, அ நம்ம ஃபர்தர் நம்ம டவுன் சைடு தான் நம்மளோட வியூ இருக்கும். லைக் பியரிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிவர்சல் அங்கிருந்து. பட் இப்போதைக்கு நான் வந்து புல்லிஷ் சைட்ல நான் இருக்கேன். பிகாஸ் இந்த கேண்டில் நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த கேண்டிலோட பிஹேவியர் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் நல்ல ஒரு கிரீன் கேண்டில் வித் நல்ல ஒரு பையிங் டெல்டா கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஃபர்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டே ஹை அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 22,900 இது எல்லாமே. லெட்ஸ் சி. ஸோ இப்போதைக்கு இந்த கேண்டில் வந்து நமக்கு ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் தான். இந்த கேண்டில்ல நல்ல ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ஃபைட் வந்து டஃபஸ்ட் ஃபைட் நடந்திருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் வந்து கேண்டில் வந்து டிமாண்ட் ஜோனுக்கு கீழ க்ளோஸ் ஆக ட்ரை பண்றாங்க. ஓகே.
ஸோ இது வந்து லைக் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இந்த 400 460 லாட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு ஃபர்தர் அப்சைட் போகுதா அப்படின்றத பார்க்கலாம். இவன் தோ டிமாண்ட் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தாலும் டே லோ என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இஃப் இன் கேஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம வந்து ஃபர்தர் அப்சைட் பிளான் பண்ணலாம். ஸோ இஃப் இன் கேஸ் நமக்கு இந்த ஜோன்ல இருந்து நமக்கு ஃபர்தர் வீக்னஸ் காட்டுது அப்படிங்கும்போது நமக்கு அகைன் வந்து செல் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிஃப்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து நம்மளோட பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணியிருக்கு. 578 லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை எடுத்துட்டு அப் ட்ரெண்ட் போகிறதுக்காக ட்ரை பண்ணுது நிஃப்டி. லைக் இது வந்து நமக்கு ஒரு கிளியர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அகைன் இந்த கேண்டில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடந்தது. பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த தேர்டு ஐ மீன் ஸோ இந்த ஒரு கேண்டில்ல நமக்கு ஒரு நியர்லி 921 லாட்ஸ் வந்து செல்லிங் டெல்டா இருக்கு. ஸோ இது வந்து செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினண்டா இருக்காங்க.
ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஃபால்ஸ் பிரேக் அவுட் இந்த இடத்துல ஃபால்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பை சைடு என்ட்ரி கிடைக்கும். இந்த கேண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு செல்லிங் ஆக்டிவிட்டி இந்த 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 லாஸ்ட் ஒரு 4-5 கேண்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. பட் வந்து செல்லிங் ஆக்டிவிட்டி இருந்தாலும் பையர்ஸ் சைலண்டாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த கேண்டில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் லைக் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நமக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு சேல் சைடு வந்து ஏன் பிளான் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த லெவல்ஸ் 22,900 இதெல்லாம் கிளியர் பண்ணாம நிஃப்டி வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்றது என்னோட வியூ. ஸோ அதனால நான் பை சைடில் இருக்கேன். ஈவன் தோ நமக்கு இந்த கேண்டில்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருந்தாலும் நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரெண்ட் கண்டினியூஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் சி. ஸோ இந்த 2 கேண்டில் வந்து செல்லர்ஸ் ஸ்ட்ராப் ஆயிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி இங்கேருந்து ரிவர்சல் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். இந்த டிமாண்ட் ஜோன் இந்த இந்த டே லோ இது எல்லாமே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் another 5-10 minutes. ஸ்லோவாக இந்த கேண்டில் வந்து பையிங் மொமெண்டம் டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் டிமாண்ட் ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அப்சார்ப்ஷன் ஏரியா. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் அப்சார்ப்ஷன் நடந்துட்டு இருக்கு. தென் டே ஹை இதெல்லாம் போய் விசிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸ் பிரேக் அவுட் இன்னுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சி. ஸோ இதை வந்து நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா இதை ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு வச்சுட்டு வந்து என்ன பண்ணலாம், பை சைடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கைஸ், இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் மார்னிங் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இம்மீடியட்டாக ஒரு ஒரு ஸ்மால் செல் ஆஃப் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. பட் அகைன் வந்து இமீடியட்டாக பையர்ஸ் புஷ் பண்ணியிருந்தாங்க. அகைன் ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அந்த பிக் செல்லர் ஜோன்லேருந்து. ஸோ அகைன் வந்து இந்த இடத்த ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோனில் நமக்கு வந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே லோ வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்தது. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அண்ட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கூட. ஸோ இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை கொடுத்து நமக்கு இந்த ஒரு கேண்டலில் நல்ல ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பையிங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேண்டலில் நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் என்ட்ரி பை சைடு வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு கொஞ்சம் சைடு வேஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அண்ட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் பையிங்கான கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் பை சைடு வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த என்ட்ரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இங்கே போயிட்டு ஒரு கன்சாலிடேஷன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி என்னோட பொசிஷனுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து எப்போ இந்த ஸ்விங் ஹையை வந்து பிரேக் பண்ணுச்சோ, எப்போ சஸ்டைன் ஆச்சோ அப்போ வந்து கொஞ்சம் டைட் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ஸோ அதனால என்னோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக் இன்னைக்கு. பட் தட்ஸ் ஃபைன். நான் அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ட்ரிஸ் நான் எதுவும் பிளான் பண்ணிக்கல. பட் என்ன ஆச்சுன்னா லைக் இந்த இடத்த நான் ட்ரைல் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். கேட்ச் பண்ணியிருந்திருக்கலாம். பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் லைக் நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி இந்த ஜோன்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த ஜோன்ஸ் எல்லாமே இந்த செல்லிங் ஜோன்ஸ் சப்ளை ஜோன் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்சையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளோட பிக் செல்லர் ஜோன் இது காலையிலே மார்க் பண்ணியிருந்த இந்த செல்லிங் ஜோனுக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ நம்ம மார்னிங்கே அனலைசிஸ் பண்ணி சொன்ன மாதிரி 2380 அந்த ரேஞ்ச் 2300. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கொடுத்து ஒரு பையிங்கான கன்ஃபர்மேஷனையும் கொடுத்து அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தது.
ஸோ கைஸ் இது வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்த மாதிரி இதில் செல்லிங் ப்ரெஷர் இல்லை. அதுக்கப்புறம் பையிங் அப் ட்ரெண்ட் போச்சு, டே ஹை கிளியர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தர் கீழே வந்தது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வாலடைலாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்ளை ஜோனில் கொஞ்சம் சைட்வேஸாகவும் இருந்தது. ஸோ நமக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் நம்ம மார்னிங்ல இருந்தே நம்ம வந்து பை சைடில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நிஃப்டி பை சைடில் தான் போகும், இந்த ஜோன் எல்லாமே கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம அனாலிசிஸ்ல ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஜோன் எல்லாம் எனக்கு கிளியர் ஆச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு ஒரு கிளியரான ஃபால்ஸ் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் நடந்திருந்தது. அண்ட் தென் பையிங் கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இந்த இடம் நமக்கான ப்ராப்பரான என்ட்ரி. ஸோ இந்த இடம் பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இங்கே போயிட்டு ஒரு கன்சாலிடேஷன், ஒரு சைட்வேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ஷார்ப் ஷெல்லிங் நடந்தது இந்த இடத்த. ஸோ இது வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ண வேண்டிய லொகேஷன்ஸ் அண்ட் பை சைடில் தான் நம்ம வந்து வியூ இருக்கு, நம்மளோட வியூ இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி பாருங்க, ப்ரெடிக்டட் ரேஞ்ச் ஹையை வந்து பிரேக் பண்ணி அகைன் வந்து ஹையில் சப்போர்ட் எடுத்து புல் பேக் கொடுத்து சப்போர்ட் எடுத்து ஃபர்தர் வந்து நம்மளோட செல்லர் ஜோன்ஸ், பிக் செல்லர் ஜோன் இந்த ஏரியாவுக்கு வந்து நமக்கு எக்ஸாக்டாக போய் ரீச் ஆயிருக்கு. நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன் இங்கே லைக் இந்த ஏரியாலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நிஃப்டி கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கும், சைட்வேஸில் இருந்துட்டு 23,000 23,80 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஜோன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டாக இன்னைக்கு நம்ம டார்கெட்டும் ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி நெக்ஸ்ட் அனாலிசிஸில் நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.